முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மிருக சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வறண்ட பூமிகளில் வளரக்கூடிய பாலை வகை தாவரம். அதாவது நம்ம சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோமே, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அதே போல் வளரக்கூடிய ஒரு வகை தாவரம். இதற்கே மிருக சஞ்சீவி அப்படின்னு பேருனா, பொதுவாக பசு மாடுகள் இருக்கட்டும், எருமை மாடுகளுக்கு இருக்கட்டும், இந்த மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஜீரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கோளாறு. அஜீரணம் ஏற்பட்டாலே இந்த கால்நடைகள்லாம் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மிருக சஞ்சீவியுடைய சாறை சிறிதளவு அவை உண்ணக்கூடிய நீரில் கலந்து கொடுத்தாலே அவர்களுக்கு மலம் கழிந்து அந்த உயிரினங்கள் காப்பாற்றப்படுவதை நம்ம பார்க்கலாம். அதற்காக இதற்கு அந்த இறந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கால்நடைகளை உயிர் கொடுப்பதனால் இதற்கு மிருக சஞ்சீவி அப்படின்னு பெயர். இந்த மிருக சஞ்சீவி அப்படிங்கிறது நம்முடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வயிற்றில் வாயு தொந்தரவு அப்படிங்கிறவங்க பிரச்சனை இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாமல் இருப்பது, ஓட்டல் சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது, தண்ணீர் அருந்தாமல் இருப்பது, மலம் தினசரி கழிய வேண்டுவது, ஆனால் மலச்சிக்கல் இருந்தாலும் அதில் அக்கறை செலுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் உடலில் வாயு சம்பந்தப்பட்ட நோய்களை அதிகப்படுத்துகிறது. அப்போ என்ன ஆகும்? வயிறு மட்டும் பானை போல வீங்கி இருக்கும். பசி நன்றாக இருக்கும். ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே உடனே வயிறு நிரம்புறது போல இருக்கும். உணவின் மேல் அதிக நாட்டம் இருக்கும், ஆனால் உணவு சாப்பிட முடியாது. அதை மீறி சாப்பிட்டால் பலூனிலிருந்து காற்று செல்வது போல தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இந்த மிருக சஞ்சீவி உலர்த்தி எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை சிறிதளவு மோருடன் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி மோருடன் கலந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பலூன்லேருந்து காற்று இறக்கி விட்டது போல, ஒரு சைக்கிள் டயர்லேருந்து காற்று இறங்கினால் எவ்வாறு அது மெலிந்து போகிறதோ அந்த மாதிரி அந்த வயிறோட அமைப்பே மிக வேகமாக மெலிந்து போவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதில் இந்த மிருக சஞ்சீவி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற இன்னொரு மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சார், நான் ஒன்றுமே சாப்பிடல, வெறும் பழங்களை சாப்பிடுகின்றேன், இருந்தாலும் என்னுடைய நெஞ்சு எரிச்சல் மிக மோசமாக இருக்கிறது. சிறிதளவு காரத்தை சாப்பிட்டாலே வாய் முதல் மலப்புழை வரை எனக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. நிறைய ஆன்டாசிட் சம்பந்தப்பட்ட மருந்துகளையோ ஆன்டாசிட் சம்பந்தப்பட்ட டானிக்குகளையோ நான் உட்கொண்டால் கூட எனக்கு அதனால் நல்ல பலன் ஏற்படுவதில்லை. என்னுடைய இரவு தூக்கமே இல்லாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் எனக்கு ஏற்படுகின்ற நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மிருக சஞ்சீவியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இது ஒரு மிகச்சிறந்த ஆன்டாசிட்னு சொல்லலாம். அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு மோர் அல்லது தண்ணீரில் கலந்து குடித்தாலே அடுத்து 10 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா வாயிலிருந்து ஏற்படுகின்ற, வயிற்றில் ஏற்படுகின்ற, குடல் பகுதியில் ஏற்படுகின்ற எரிச்சல் எல்லாமே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். மது அதிகமாக அருந்துபவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை, மலம் கழிக்கும் போது கடுமையான எரிச்சலுடன் மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவங்கெல்லாம் சுலபமாக மது அருந்திய பிறகு இந்த மிருக சஞ்சீவியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி கலந்து சாப்பிட்டாலே அடுத்த நாள் மலம் கழியும் போது தேவையற்று இருக்கக்கூடிய எரிச்சல் மறைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூலம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தடுப்பதற்கு அது உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதைவிட மிக மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பெண்கள் குறிப்பாக 45 வயதுக்கு மேலே மெனோபாஸ் ஏற்படும் போது அவர்களுடைய உடல் எடை கிடுகிடுகிடுன்னு அதிகரிப்பதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வருடத்திற்கு முன்பு நான் 60 கிலோ இருந்தேன், இப்போ பார்த்தா 65 கிலோ இருக்கேன் அப்படிம்பாங்க. சிலர் 10 கிலோ கூட ஒரே வருடத்தில் உடல் எடை அதிகரிப்பதை உணர முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மிருக சஞ்சீவினியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலில் தேவையற்று தேங்குகின்ற வாயுவும் சரி, உடலில் தேவையற்று தேங்குகின்ற தண்ணீரும் சரி மிக வேகமாக உடலை விட்டு வெளியேறும்.
அது வெளியேறதுனால பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் எடை அதிகரிப்பு குறைவதோடு மட்டுமல்லாமல் மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் மறைந்து போவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மெனோபாஸ்னால் ஏற்படுகின்ற உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான மருந்து இந்த மிருக சஞ்சீவினி. இன்றைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அதுவும் அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிகளை சாப்பிடுகின்ற அளவுக்கு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவதில் சிறிது கூட அக்கறை காட்ட மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிருக சஞ்சீவினியுடைய சாறு ஒரே ஒரு துளி, ஒரு 100 மில்லி தண்ணீர் அல்லது 50 மில்லி தண்ணீரில் ஒரே ஒரு துளி இட்டு காலை ஒரு வேளை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிக வேகமாக பசியை உண்டாக்கக்கூடிய காரணிகள் அதிகரித்து நல்ல உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இன்றைக்கு நிறைய வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, பள்ளிக்கு செல்லுவதற்கு முன் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், பள்ளிக்கு கொடுத்தனுப்பக்கூடிய உணவுகள் மீண்டும் வீட்டுக்கு வராமல் இருக்க வேண்டும், இரவு உணவு சத்தாக சாப்பிட வேண்டும். இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் எந்த குழந்தைகளும் செய்வது கிடையாது. குழந்தைகள் மட்டுமல்ல, 12வது கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய, பசியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த மிருக சஞ்சீவினி. அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், புற்றுநோய் சிகிச்சை செய்து கொண்டவர்கள், அதே போல் நீரிழிவு நோய்க்காக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய அளவுக்காக அதிகமான மாத்திரைகளை உட்கொள்ளுவார்கள். இவங்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா சுவையின்மை. எதை சாப்பிட்டாலும் எனக்கு மண் போன்று இருக்கிறது, சாப்பாடுடைய சுவை தெரியாமல் எவ்வாறு நான் சாப்பிடுவதுன்னு கேட்குறவங்க இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த மிருக சஞ்சீவியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை எழுந்தவுடன் உள்நாக்கிலிருந்து நாக்கு முழுவதும் தடவி ஒரு 5 நிமிடம் வைக்க வேண்டும். நன்றாக எச்சில் ஊற ஆரம்பிக்கும். இந்த எச்சில் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களுடைய தாக்கம் நீங்கி நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளுடைய விஷயங்கள் நன்றாக தூண்டப்படும். அது தூண்டப்பட என்ன ஆகும்னா அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே சுவை கிடைக்கும். அந்த சுவை கிடைத்தாலே அவர்களுக்கு உணவு உண்ணக்கூடிய அளவும் உணவின் மேல் ஏற்படுகின்ற நாட்டமும் ரொம்ப அழகாக அதிகரிக்கும். அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு அது மிக உபயோகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் வரை சுவையின்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வளிப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய குழந்தைகளுக்கு இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வாந்தி ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கும். காலை உணவு சாப்பிட்டா உடனே வாந்தி, மதிய உணவு சாப்பிட்டா உடனே வாந்தி, நிறைய அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மிருக சஞ்சீவினியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு சாறை கொடுத்தாலே போதும். அந்த வாந்தி வருவது நிற்பதோடு மட்டுமல்லாமல் உணவும் நன்றாக சீரணமாவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மிருக சஞ்சீவனி என்பது மிருகத்திற்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் அவர்களுடைய உணவு குழல் மற்றும் செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை சாப்பிட்டோமானால் சீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த கோளாறும் இல்லாமல் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.